வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரணி அமரசூரிய. மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்வை அனுமதிக்க முடியாது என மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் தெரிவிப்பு. பட்டதாரிகள் வயிற்றில் அடிக்காதே அம்பாறையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. அர்ஜுனா தாக்குதல் சம்பவத்தில் புதிய திருப்பம். போர் நிறுத்த ஒப்பந்தம், மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை. தொடர்பான விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழிற்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் இன்று காலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரணி கலாசாலையில் அதிபர் சந்திரமௌலி லலீசன் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து கலாசாலையில் மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட நூல் நிலையத்தை பிரதமர் நாடாவெட்டி திறந்து வைத்தார். இதன்போது கல்வி சமூகத்தால் பிரதமருக்கு நினைவு பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரம், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பெட்ரிக் நிரஞ்சன், வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பவானந்த ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், கலாசாலையின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் தீவில் மக்களின் வாழ்வியலும் எதிர்கால நலனையும் பாதிக்கின்ற கனிய மணல் அகழ்வு ஒருபொழுதும் அனுமதி வழங்க முடியாது எனவும், கனிய மணல் அளவுக்கு சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க முன்னெடுக்கவுள்ள கள விஜயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் தீவில் 3 திட்டங்கள் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கும் நிலையில் அதானியுடையனான காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதானி நிறுவனம் பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் அரசாங்கம் எதிர்வரும் வாரம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அறிகின்றோம். மின்சாரத்தை கொள்வனவு செய்வதில் விலை நிர்ணயத்தில் ஏற்பட்ட முரண்பாடு, அந்த திட்டத்தை மீளாய்வு செய்ய அரசு குழு ஒன்றை நியமித்திருந்த சூழ்நிலையிலேயே அதானி குழுவினரால் இவ்வாறான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முழுமையாக இத்திட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவார்களா அல்லது எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையுடன் அவர்கள் மீண்டும் இணங்கி போவார்களா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. எனவே மன்னார் தீவில் அவர்கள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்பதே எமது தொடர்ச்சியான கோரிக்கையும் ஜனநாயக போராட்டமாக அமைந்துள்ளது. மக்களின் அடிப்படை இருப்பையும் உணர்வையும் புரிந்து கொண்டு அவர்கள் மன்னார் தீவில் இருந்து வெளியேற வேண்டும். அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டமானது அம்பாறை காரைதீவு சந்திக்கு அருகாமையில் ஆரம்பமானது. இதன்போது பல்வேறு சுலோகங்களை ஏந்தி பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்தனர். இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும், வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர். இந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உபத்தலைவர் சதாசிவன் ஜதுராஜ் தலைமையில் இடம்பெற்றதுடன், குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏனைய வேலையற்ற பட்டதாரிகள் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி உரிய தரப்பினர் தீர்வினை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு காரதீவு போலீஸ் நிலைய பதிப்பதிகாரி ஜெகத் வருகை தந்து பார்வையிட்டதுடன் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் பயணித்த கார் ஒன்று இன்று சாலை விபத்தில் சிக்கியுள்ளது. சாவகச்சேரி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விபத்தில் சந்தித்தார். கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வாகனத்தின் முன்னால் பயணித்த ஒரு சிறிய லோரி சாவகச்சேரி நோக்கி திருப்பி பின்னால் வந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காரில் மோதியது. விபத்தில் MP, அவரது உதவியாளர் மற்றும் வாகனத்தின் சாரதி காயம் அடைந்ததுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நபர் ஒருவரை தாக்கிய பிரச்சினை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவருந்தி கொண்டிருந்த வேளை அவ்விடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. கைகலப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நபர் ஒருவரின் தலையில் பீங்கானால் அடித்தமையால் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து என யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கு பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு இரு தரப்பினரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக்கொள்வதாகவும் கூறி சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்த்து வைக்கப்பட்டது. தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். காசா பகுதியில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி காசா பகுதியில் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும்படி தற்போது நடைபெற்று வருகின்றது. இதற்கு இணையாக இஸ்ரேல் இன்று 369 பலஸ்தீன கைதிகளை விடுவிக்க உள்ளதாக வெளிநாட்டு செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் 1900 பலஸ்தீன கைதிகளும் பரிமாறிக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 19 முதல் 16 கைதிகளும் 766 பலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இரு தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற இன்றைய காலக்கெடுவிற்கு 2 பயண கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் காசா பகுதியை தாக்குவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் சாம்பியன் கிண்ண 2025 தொடருக்கான பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் 9 நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு $2.24 மில்லியன் இந்திய மதிப்பில் ரூபாய் 19.45 கோடி வழங்கப்படும் என்று ICC அறிவித்துள்ளது. 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்காக பரிசுத் தொகை $1.12 பில்லியன் அரையிறுதி சுற்றில் தோல்வியை தழுவும் ஒவ்வொரு அணிக்கும் $5.6 லட்சம் அமெரிக்க வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் நடக்கவிருக்கும் சாம்பியன் கிண்ண தொடரின் மொத்த பரிசுத் தொகை $60.9 மில்லியன். அது இந்திய மதிப்பில் 60 கோடிகள் ஆகும். குரூப் சுற்று போட்டிகளில் ஒவ்வொரு அணியும் பெறும் வெற்றிக்கு $36,000, 5 மற்றும் 6வது இடத்தை பிடிக்கும் அணிக்கு $3.5 லட்சம், 7 மற்றும் 8ஆம் இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கு தலா $1.4 லட்சம் வழங்கப்பட உள்ளது. 2025 சாம்பியன் கிண்ண தொடரை பாகிஸ்தானில் நடக்கின்றது. இந்த தொடரில் இந்திய அணி தனது போட்டிகளை துபாயில் விளையாட இருக்கின்றது. வருகின்ற 19 தொடக்கம் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன.